இது வந்து ஒரு 2 கிலோவாட்டு ஹோம் சோலார் சிஸ்டம் ஆன் கிரிட்டு. இது வந்து மானியம் திட்டத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த 2 கிலோவாட்டுக்கு உங்களுக்கு 60,000 மானியம் கிடைக்கும். மொத்த செலவு 1,50,000, 1,60,000 வரைக்கும் செலவாகும். எல்லாமே கம்ப்ளீட் செட்டு வந்துடும். பெரிய சிஸ்டத்துக்கு எப்படி வருதோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக ஜிஐ ஸ்ட்ரக்சரு, அதுக்குரிய இடிதாங்கி, 3 எர்த்திங் தனித்தனியாக, பேனலுக்கு தனி எர்த்து, இடிதாங்கிக்கு தனி எர்த்து, இன்வெர்ட்டருக்கு தனி எர்த்து, அந்த மாதிரி ஃபுல் சேஃப்டி சிஸ்டம், கான்க்ரீட் ஒர்க்கு, அது மாதிரி கம்ப்ளீட் வயரிங்கு, பிராண்டட் பைப்பு, அது மாதிரி பிராண்டட் டிசி கேபிள், ஏசி கேபிள், அதுக்குரிய ஐசோலேட்ரு, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, இன்வெர்ட்ரு, இது மாதிரி இந்த மாதிரி ட்ரங்கிங் சேனலு கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த இதில் 2 கிலோவாட் சிஸ்டத்தில் டெய்லி வந்து 8 யூனிட்டு சராசரியாக ப்ரொடக்ஷன் ஆகும். வெயில் காலத்தில் 10 யூனிட்டு ப்ரொடக்ஷன் ஆகும். இதில் ஒரு ஏசி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பயன்படுத்தக்கூடிய எல்லா மின்சார உபகரணங்களும் ஈபியில் தான் ஓடும். இந்த சோலார் சிஸ்டம் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஈபி கரண்ட்டு நின்று போச்சுன்னா சோலார் உற்பத்தியும் நின்று போயிடும். ஓடக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஆஃப் ஆகிடும். இதுதான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை. நிறைய பேர் கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும், பேசாமல் பேட்ரி சிஸ்டமே போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரி சிஸ்டத்துக்கு வரக்கூடிய இன்வெர்ட்ரு மைக்ரோடெக்காக இருந்தாலும் சரி, எக்ஸைடாக இருந்தாலும் சரி, லூமினஸாக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, 1 வருஷம் இல்லைனா அதிகபட்சம் 2 வருஷம் வேரண்டியோடு வரும். இந்த பேட்ரி வரக்கூடிய பேட்ரி எல்லாம் அதிகபட்சமாக 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், இந்த மாதிரி 3 வெவ்வேறு வேரண்டி பீரியடில் வரும். இதை வந்து நீங்கள் 2 மாதம் இல்லைனா 3 மாதத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பேட்ரி சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி வெறும் 50% தான். 1000 வாட்டு சோலார் பேனலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரக்கூடிய பவர் வந்து 500 வாட்ஸ் தான் வரும். 50% வந்து வேஸ்ட் பண்ணிடும். ஆனால் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் 95% எஃபிஷியன்சி உடையது. அதனால தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தை பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக போடுறோம். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரோட வேரண்டி 8லேருந்து 10 வருஷம். 8 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு 20% கட்டணம், அந்த இன்வெர்ட்டரோட விலையில் 20% கட்டணத்தை நீங்கள் கூடுதலாக செலுத்தி வேரண்டியை இன்னொரு 8 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சோலார் பேனல் வந்து 25 வருஷம் வேரண்டியோடு வருது. இதில் நீங்கள் பேட்ரி இல்லாதனால 4 வருஷம் பேட்டரிக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் வேறு பேட்ரி மாற்றணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மின்சாரம் தடைப்படுவது மிக குறைந்த நேரமாகிடுச்சு. 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஆகிறதுனால இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை 0 ஆக்கி தர்றது தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை.